அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற தலைப்பு குரு பெயர்ச்சி. பொதுவாகவே குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன் அப்படின்னா குருவினுடைய அனுக்கிரகம் அந்த மாதிரி. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப குருவாகப்பட்டவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். குருவாகப்பட்டவர் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி செய்கிறார். அதாவது வாக்கிய பிரகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 12 வைகாசி மாசம் 12ஆம் தேதி 26/5/2026 பெயர்ச்சி ஆகிறார் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு. அதே இது திருக்கணித பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 2/6/2026 திங்கட்கிழமை மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி, தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அவர் மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி கடகராசியில உச்சம் பெறார். ஒரு கிரகம் நல்ல நிலை, அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது 100% பவர். அதே கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. ஆனா குருவாகப்பட்டவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை 3 பார்வையினுடைய வேலையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய இடம், இப்ப 5ஆம் இடமா வரும், 9ஆம் இடமா வரும், 11ஆம் இடமா வரும். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல அவரு உச்சம் பெற போறார். அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுத்துருவார். அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை. இதைத்தான் நம்ம சொல்றோம். குருவாகப்பட்டவர் அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் மாதத்துல பயிற்சியாகி உச்சம் பெறார். 1 வருட காலம் அவருடைய பயண காலம். 2026 6ஆவது மாசத்துல 2ஆம் தேதியில இருந்து 2027 6ஆவது மாசம் வரைக்குமே அவரு அங்கேதான் இருக்க போறாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி 31/10/2026 சனிக்கிழமை பகல் 12 மணிக்கு, அதாவது அது உதயாதி நாளிகை 14:33 பாத்தீங்கன்னா அதிசார பயிற்சியா அதே கடகராசியில இருந்து அதிசார பயிற்சியா சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தை மாசம் 10ஆம் தேதி 24 அதே மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 பாத்தீங்க அப்படின்னா அதே இது சிம்ம ராசியில இருந்து வக்ரமாகி திருப்பி கடக ராசிக்கு போறார். அப்போ ஒரு ராசியில 1 வருட பயண காலமா இருந்தாலும் அதிசார பயிற்சியும் இருக்கு, அதே இது பின்னோக்கி நகரக்கூடிய வக்ர பயிற்சியும் இருக்கு. இதுல குருவாகப்பட்டவர் இந்த நிலையில இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்துருவோம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடகராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தலைக்கு மேல இருக்கும். இந்த குடும்பத்தை போட்டு இழுத்து அவங்களுடைய கையில வருமானம் எவ்வளவு வந்தாலும் போட்டு அதுக்குள்ள போட்டு வழியை நடத்தக்கூடிய நபர்கள் கடகராசி நபர்கள் நிறைய இருப்பீங்க. இந்த 12 ராசிகள்லையுமே ஒரு பக்குவம் அடைந்தவர்கள் அப்படின்னா கடகராசி அன்பர்கள். கடக லக்னமா இருக்கட்டும், கடக ராசியா இருக்கட்டும், இந்த கிட்டத்தட்ட இந்த அஷ்டமச்சனி காலங்கள்ல அவங்க பட்டிருக்கக்கூடிய பாடு வெளியே சொல்றதுக்கு ஆகவே ஆகாது. பொதுவா 7.5 சனியினுடைய காலத்துல 7.5 ஆண்டு காலங்கள் என்ன பலனை கொடுத்துட்டு என்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு அவர் போவாரோ அதே கஷ்டத்தை இந்த 2.5 வருஷத்துல அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த அஷ்டமச்சனி காலம் எல்லாருக்குமே. ஒரு சிலருக்கு இந்த 7.5 ஆண்டு காலம் நல்லதாவே நடக்கும், அஷ்டமச்சனியும் நல்லதா நடக்கும். அஷ்டமச்சனியும் 7.5 சனியும் போட்டு படாத பாடுபடுத்தி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அஷ்டமச்சனி காலகட்டம். அப்படிப்பட்ட இந்த அஷ்டமச்சனிலாம் இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியுமான தனுசு ராசிக்கு உள்ள அதிபதியும் குரு பகவான், உங்களுடைய பாக்கியஸ்தானத்து அதிபதி 9ஆம் இடமான
பாக்கியஸ்தான அதிபதி மீன ராசிக்கு உள்ள அதிபதி குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடமான மிதுன ராசியில அயனம் சயனம் போகம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து அவர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பெயர்ச்சி ஆகி குரு உங்களுக்கு ஜென்ம குருவா உச்சம் பெற்றிருக்காரு. பொதுவா ஜென்ம குருவா இருந்தா நல்லதே நடக்காதே அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அப்படியும் வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் 100% குரு உச்சம் பெற்று உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்லதை செய்வார். ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% மதிப்பு உண்டு. ஒரு கிரகம் உச்ச பலம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்து உங்களுடைய 5ஆம் இடமான செவ்வாய் வீடான விருச்சக ராசியை 5ஆம் பார்வையா பார்க்கிறார். 5 அப்படிங்கிறது குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம். இந்த கடகராசிக்காரர்கள் பாருங்க, நிறைய பேர் அவங்களுடைய பூர்வீகத்துல இல்லாம மேக்சிமம் அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துல குடியேறி வீடு சொந்தமா வாங்கினாலும் சரி, வாடகைக்கு இருந்தாலும் சரி, சொந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துல குடியிருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த குருவினுடைய இப்ப இருக்கக்கூடிய வீடான கடக வீட்டுல இருந்து 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முதல் பார்வையா அவர் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் கைகூடும். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகங்கள் கண்டிப்பா கிடைக்கும். வெற்றி, அதாவது குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா எந்த செயலை தொட்டாலும் வெற்றி ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாகும். அப்ப இந்த கடகராசிக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துல நிறைய பேரு கல்யாணம் சம்பந்தமா, காதல் சம்பந்தமா அடையக்கூடிய ஒரு நிலைகளை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வரைக்கும் தோத்து போய்கிட்டே இருந்திருப்பாங்க. இந்த ஜென்ம குருவா இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. பெரிய விஷயம். திரிகோண ஸ்தானத்துல 1, 5, 9, 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், இதெல்லாம் பெரிய விஷயம்ங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கடகராசிக்கு சூப்பர் நேரம்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 7 அப்படிங்கிறது திருமணம், கலத்திரஸ்தானம், திருமணம் சார்ந்த விஷயம். 2வது நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது, வெளியூர் வெளிநாடு போறது. அப்ப எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்க பார்த்தாலே இந்த 2 கல்யாணம் பண்ணவங்க, அது இல்லாம 2ஆம் தாரம் கல்யாணம் பண்றதுக்கு இருக்கவங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதையும் தாண்டி கூட்டு தொழில் பண்ணவங்க பாருங்க, பிரிவினைகள்ல ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த ஒற்றுமை வரும். டைவர்ஸ் ஆகி நிறைய பேர் பாருங்க, ஒரு பிரிவினையில பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமையில உள்ளவங்கலாம் இந்த மாதிரி ஒரு குருவினுடைய அனுக்கிரகம் நேரம் நல்ல நேரம் வருதுன்னா திருப்பி ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குல கேஸ் நடந்துகிட்டு இருக்கோம், அவங்களே பாருங்க அதை எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நேர காலகட்டங்களும் இந்த கடகராசிக்கு உண்டு. அதுவும் அவங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அடிப்படையில தான். உங்களுடைய 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9 அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். பொதுவா இந்த கிரகங்கள்ல எல்லா ராசிக்குமே 9ஆம் இடம் அப்படிங்கிறது உண்டு. இந்த 9ஆம் இடத்து அதிபதி குரு உங்களுடைய ஜென்ம குருவா இருந்து அவருடைய வீட்டையே பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெட்டரான விஷயம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், அந்த 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல இருக்காரு. தாரதோஷம் உள்ளவர்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கும். தாரதோஷம் இருக்கு, தாரதோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டேன், காதல் திருமணம் பண்ணிட்டேன், பிரிவினையில இருந்தேன், இது எல்லாம் பாருங்க கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். பொதுவா குரு அப்படின்னாலே ஒரு சுப கிரகம், தேவகுருன்னு சொல்லுவோம். அந்த குருவினுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் கிடைக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம். குருவினுடைய பார்வைக்குள்ள கிடைக்கிறது அதை விட பெரிய விஷயம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப இந்த குருவாகப்பட்டவருடைய பார்வை படும் பொழுது உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம், இது ரொம்ப பெட்டரான விஷயம். சுபஸ்தானங்கள் ஸ்தானத்திலேயே ஒரு ஜாதகத்துல சுபஸ்தானங்கள்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்,
11ஆம் இடம், இதெல்லாம் வந்து சுபஸ்தானம்னு சொல்லுவோம். பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். 2ம் 11 வந்து பாத்தீங்க அப்படின்னா பணபரஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பணபரஸ்தானமா இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறது உழைப்பில்லாத வருமானம்னு சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். ஒருவருக்கு வந்து பெரிய அளவுல பணம் கிடைச்சிச்சு, ஒரு லாட்டரி சீட் அடிச்சு, இந்த மாதிரிலாம் நான் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல புண்ணியம் உண்டு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசான ஒரு தம்பதிகளுக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் பணம் அடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட இது வந்து அவங்களுடைய கடன் சூழ்நிலை எல்லாமே நிறைய இருந்திருக்கு. அவங்களுக்கு மாதிரியே இந்த சூழ்நிலையை எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் சொல்லக்கூடியது பொது பலன் மட்டுமே. உங்களுடைய ராசியில அந்த அம்சம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அதுல மாற்றமே இல்லை. அப்ப இதுல வந்து உங்களுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால குருவினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா இருக்கு. குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில பொதுவா வந்து 9 பாதங்கள் ஒரு ராசிக்கு. புனர்பூச நட்சத்திரம் ஒரு பாதம். அது குருவுடைய சாரமே, குருவுடைய நட்சத்திரமே அது. அதுலதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அப்ப புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அருமையான காலகட்டம். கண்டிப்பாக நல்லதை செய்ய நடந்தே தீரும். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை விட சூப்பரான விஷயம். கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய நிலைன்னா பூச நட்சத்திரத்துக்கு தான். பூச நட்சத்திரக்காரர்கள் பாருங்க, கண்டிப்பாக ஒரு பதவி, ஒரு நல்ல பண்பு, அதிகார தோரணை, இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்துங்க கை கொடுக்கும் அவர்கள். ஏன்னா இந்த பூச நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது, 7ஆம் இடத்தை பாக்குறாரு சனி பகவான் தான் 7ஆம் இடத்து அதிபதி, மகர ராசிக்குள்ள அதிபதி. அதே அவர் போய் 9ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 9ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. ஒரு கல்லுல 2 மாங்காங்கிறது இந்த விஷயம் தான். அப்ப ஒரு கிரகம் 2 இடத்தை பார்க்கும் பொழுது அவர் மென்மேலும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியா இருக்கும். அந்த அசுர வளர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடவே முடியாது. யாருக்கு நிகர் இல்லாத ஒரு வாழ்க்கை போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்கு. பூச நட்சத்திரத்துக்கு அது அதை விட பெட்டரான விஷயம். அது வந்து பூச நட்சத்திரம் 4 பாதங்களுக்குமே செல்லுபடி ஆகும். ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய வந்து ஆட்சி பலத்துல 12ல இருக்காரு சுக்கிரனோட சேர்ந்து இந்த குரு பயிற்சியில. அவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பொன்னான காலம் அப்படிதான் சொல்லலாம். ஆயில்யம் நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்களா இருந்தாலும் அவங்களுக்குமே இது வந்து ஒரு சிறப்பான குரு பயிற்சி. குரு பயிற்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருட காலங்கள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். அதுல அதிசாரமாவும் போறாரு இந்த வருஷத்துல, வக்ரமும் அடைகிறாரு. அப்ப வக்ரம் அடைஞ்சா என்ன பலன், அதிசாரத்துல போகையில என்ன பலன், குரு பயிற்சி என்ன பலன் நம்ம தனித்தனியா போடுவோம். இந்த குரு பயிற்சி இந்த வருடம் மிக மிக ஒரு அருமையான விஷயத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கடகராசிக்கு. நன்றி, வணக்கம்.